இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான். எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியராஜ் சார் கூடயும் தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. இந்த மாதிரி பையன் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன். ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு அவருக்கும் பெரிய பழக்கம் இல்லை, நிஜமாக இல்லை சார். 2 பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை. நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார் பேசும்போது. பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சார். நான் சொல்லி முடிச்சப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறாங்க சார். தெரிஞ்ச பையனா சார்? தெரியாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு. சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட் ஓகே, என் கூட மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான டிசைனர். இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன், இதெல்லாம் என்னோட இதுவே கிடையாது சப்னா, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சப்னா, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி, ஐயோ சாரி மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து. பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதான் எந்த அளவுக்கு சின்சியர்னால், நம்ம போகிற லொக்கேஷன் இது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. இல்லை, ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நானே திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது. அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் எவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த ஊருக்கு வரதுனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும். வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன, 1 மணி நேரம் கழித்து நடக்க போகிறது என்ன, இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம். ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்னேன் வெளியே, மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி, தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திவ்யா ஒரு ஆக்டர், திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து காத்தவள் 2 காலம் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான். எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியராஜ் சார் கூடயும் தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை. வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே பரவாயில்ல பேசணுமா? ஓகே ஓகே. சரி, அவர் பண்ணலாம். அவர் தான் எங்கள் பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது நல்ல, அது எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே
இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான், சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு. யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்கார் யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவர் கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார். இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி பாட்டிருக்காப்ப. தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா, திவ்யா வந்து ரொம்ப திவ்யா இன்னொரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமான ஆக்டர். தீபாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடல நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர் சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க. அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராவது விட்டுருந்தேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் என்னோடய பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.